இத்தகைய அனைவருக்கும் எனது மனவார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இளமை புகுத்திவிடும்னு சொன்னார் வள்ளுவர். எது இளமை புகுத்திடுமா? என்ன சார் சொல்றீங்க? இன்மை புகுத்தி விடும்னு தானே வள்ளுவர் சொன்னாரு. திருக்குறளை இப்படி தப்பா அதுவும் வள்ளுவர் கோட்டத்தில் நின்றுட்டே சொன்னீங்க பாருங்க, வேற லெவல் சார். இதுல 80 கோடியில வள்ளுவர் கோட்டத்தை சீரமைச்சது வள்ளுவர் மேல இருக்கிற பாசத்துல இல்ல, உங்க தந்தையார் கருணாநிதி புகழ் பாடன்னு நீங்க சொன்ன திருக்குறள்ல இருந்தே தெரிஞ்சுக்க முடியுது. சரி, இந்த உடலை பார்த்த உடன்பிறப்புகள் 80 கோடி செலவு பண்ணி செஞ்ச விளம்பரம் மொத்தமும் வீணா போச்சுன்னு புலம்புறாங்க. வரி பணத்தை எல்லாம் இந்த அரசாங்கம் வீணடிக்குதேன்னு மக்கள் புலம்புறதை விட உங்க உடன்பிறப்புகளோட புலம்பல் பெருசா இருக்கு. சும்மாவா? ஓடாத தேருக்கு 80 கோடி செலவு பண்ணி திருக்குறள்னா என்னன்னு தெரியுமான்னு ஏதோ குறளை எழுதுனதே இந்த மாடல் அரசாங்கம் தாங்கிற மாதிரி பில்டப் பண்ணாங்க ஊடக உடன்பிறப்புகள். நாட்டில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் மறைச்சு நீங்கள் நடத்தின நாடகம் இந்த ஒரே ஒரு உளறலால் கேலி கூத்தாகிட்டு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அதென்ன சார், இந்த கூட்டத்தில் பேசும்போது மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த அரசாங்கம் துணையாக இருக்கிற மாதிரியே பேசியிருக்கீங்க. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லி போராட்டம் பண்ண வந்த மாற்றுத்திறனாளிகளை சென்னையோட எல்லையில் வச்சு தீவிரவாதிகளை பிடிக்கிற மாதிரி பிடிச்சதெல்லாம் மறந்து போச்சா? அந்த வீடியோ கொஞ்சம் போட்டு காட்டுறோம், மறந்துருந்தா ஞாபகப்படுத்திக்கோங்க. இப்படி மாற்றுத்திறனாளிகளை காவல்துறையை கொண்டு அடக்கி ஒடுக்கி அடிச்சு விரட்டி விட்டுட்டு தேர்தல் வருதுன்னதும் உங்களுக்காக நான் இருக்கேன், இது எல்லோருக்குமான ஆட்சின்னு வசனம் பேசினா அவங்க ஏமாந்துடுவாங்களா? உங்களுக்காக நான் இருக்கிறேன் என சொல்லும் முதல்வரே, மாற்றுத்திறனாளிகள் உங்களோடு இல்லை, அதை தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் 2 வரி இருக்கிற திருக்குறளையே சொல்ல தெரியல, இவங்க கீழடியில் ஆராய்ச்சி பண்ணி தமிழை காப்பாற்றணும்னு நாடகம் போடுறாங்களே, இவங்க கிட்ட இருந்து தான் தமிழை காப்பாற்றணும்னு ஜனங்க காதுபட பேசுறாங்க. அதையும் இங்க குறிப்பிடுறோம்.